இந்த வாட்டி வந்து அமித்ஷாவுடைய கணக்கு என்னன்னா, இந்த வாட்டி எப்படி திமுக வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றது அவர் உறுதியா இருக்கு. அதுக்கான எல்லா கணக்குகளையும் அவர் போட்டார். எல்லா எல்லா அஸ்திரங்களையும் அவர் பயன்படுத்துவார். பிஜேபியை பொறுத்தவரை காங்கிரஸ திமுக வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சதுன்னா அவங்க மேல எந்த பெரிய அளவு நடவடிக்கையும் இருக்காது. அப்படியே விட்டுருவாங்க. காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதிகள்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எந்தெந்த தொகுதிகள் அலாட் ஆயிடுச்சுன்னா சீட்டு கேட்டு வரும்போது எந்த கோஷ்டிக்கு காங்கிரஸ் எந்த கோஷ்டிக்கு சீட்டு கொடுக்குறார் செல்வ பெருந்தகை, எதுக்கு கொடுக்காம இருக்காருங்கிறது இருக்குல்ல. அப்ப வந்து பெரிய அடிதடியே இருக்குன்றாங்க. காங்கிரஸ் வந்து பெரிய சீன் கிரியேட் ஆகும், சத்தியமூர்த்தி பவன் வந்து ரணகளம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய மனமாச்சரியத்தோட ஏகப்பட்ட பெரிய பெரிய காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்க. அவங்க யாருக்குமே செல்வ பெருந்தகை இந்த செல்வாக்கு பிடிக்காதனால சீட்டு வாங்கும்போது பெரிய அடிதடியே இருக்கு. அதை எப்படி காங்கிரஸ் சமாளிக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ அதுக்குதான் மேலெடுத்த பார்வையாளர்லாம் வந்து உட்காந்து சீட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போய் நல்லபடியா அடியடி இல்லாம வேஷ்டி எல்லாம் கிழியாம போறது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி கிட்ட